அப்ப ஆண்டவரை தேடி நம்ம முழங்கால் பண்ணிடுவோம். ஆனா நீங்க ஆராதிக்கும் பொழுது நீங்க பாடல் பாடினே இருங்கல்ல, ஆண்டவரே இறங்கி வந்து அந்த தர்சனமாய் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் குறிப்பிடுகிறது. ரோமர் 12 வாசிக்கிறோம், அவர் புத்தி உள்ள ஆராதனை விரும்புகிறார். இப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்ல பார்க்கிறோம். நம்ம இந்த உலகத்துல பிரபஞ்சத்துக்கு ஒரு விஷயம் தெரியாம அவருடைய நன்மை என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை மறுரூபமாக்குகிறார். நம்ம எல்லாம் ஒருமனப்படலாமா? இங்க எத்தனை பேர் குறைகளோடு வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை திறப்பேன்னு சொல்றார். இங்க வந்து உட்காரும் பொழுதே யாரோ ஒரு நபருக்கு கர்ப்பத்தின் கனி இல்லை அப்படின்றது எனக்கு தெரிந்தது. கர்த்தர் நிச்சயமா சொல்றார், நான் ஒரு கர்ப்பத்தின் கனியை திறப்பேன். ஒரு சகோதரி கூட தன் கணவருக்காக ரொம்ப பாடப்படுறாங்க, பிள்ளைகளை குறிச்சு ஒரு பாரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், நான் நிச்சயமா உங்களுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று சொல்றேன். நம்ம எல்லாம் ஒன்று கொடுக்கலாமா? கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முதல் மாத்திரமே பிரகாசம் அடைந்தது. மோசே 40 நாளும் சீனாய் மலையின் மேல் இருக்கும் பொழுது ஆண்டவரோடு முகமுகமாய் பேசும் பொழுது கீழே இறங்கி வரும்பொழுது அவருடைய மகிமை வேற ஜனங்களால அந்த மகிமையை பார்க்க கூடாது இருந்தது. அந்த இடம் சுற்றிலும் ஒரு மகிமை காணப்பட்டது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாம். நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவங்களை தள்ளிவிடும். ஒரு நிமிஷமாய் அதை ஒதுக்கி வைத்து விட்டு நமக்கு விசுவாசத்தை துவக்கிறதோ முடிக்கிறவருமாய் இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க போறோம். இந்த நேரத்துல எல்லாம் ஆய்வை கட்ட விடுதலையாக்கணும். நமக்குள்ள காணப்படுகிற தடைகளை கட்ட உடைத்து போறோம். விடுதலை கட்ட இந்த நாளில கடந்து வர செய்வோம். எந்த பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு மகிமை கடந்து வர போகிறது. 4 நாள் ஆயிடுச்சு, நானுமே அப்படின்னு சொல்ற நிலையில கூட நீ விசுவாசித்த அதே மகிமையை பார்க்க முடியும். இந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வரப்போறாங்க. நம்ம நன்றி செலுத்த போறோம் ஆண்டவருக்கு. எத்தனையோ சபைகளில உபவாசம் இல்ல, எத்தனையோ சபைகளில சபை இல்ல, ஆனா என் ஆண்டவர் சொல்லுகிறார், செபிக்கின்ற இடம் பலிபீடம் கட்டப்படும். செபிக்கின்ற இடத்துல பலிபீடங்கள் கட்டப்படும். உண்மையாகவே செபிக்காத இடங்கள்ல பலிபீடங்கள் இடிக்கப்பட சொல்லுது. நான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உண்மையில ஆண்டவர் சத்தியத்துல வளர்கிற வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம் அடைகிறேன் என்று சொல்லி யோவான் குறிப்பிடுகிறார். சத்தியத்தை நிறைவேற்ற ஜனங்களை பார்த்து என் ஆண்டவர் சந்தோஷம் அடைகிறார். ஹல்லேலூயா. ஷாந்தரவனா ஓ இதல மங்கரவலவா பௌரியாந்தரா துதி நஷ்டமியாந்தரவனா எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. நன்மை செய்தவனே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவனே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. உன் காணிக்கையை உன் சபைகளிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எல்லாம் வாய்ந்தது சொல்லலாம். காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாவே வாழையே. எல்லாம் வாய்ந்தது துதித்திட வந்தோம், எல்லாம் வாய்ந்தது சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாவே வாழையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே தூவரே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாவே வாழையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே தூவரே. உம்மை ஆராதிக்க வந்த எல்லாம் வாய்ந்தது சொல்லுங்க. ஒரு மக்கள் எல்லாம் வாய்ந்தது. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே தூவரே. உம்மை ஆராதிக்க வந்தோம்,
ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார்கள், நோவாவோடு உடன்படிக்கை பண்ணினார்கள், கிபியோனோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். இன்னைக்கு உனக்கிட்ட எழுதி உடன்படிக்கை பண்ண கடவுள் வருகிறார். நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் என்கிட்ட உடன்படிக்கை பண்ண போறாங்க. என் பிரச்சனையை எனக்கு மாற்ற போறாங்க. என் கடன் பிரச்சனை எனக்கு மாற்ற போறாங்க. உன் பிரச்சனையை பார்த்து நீ பேச போற. நீ உன் பிரச்சனையை பார்த்து நீ கட்டிந்து கொள்ள போற. எனக்கு விரோதமாய் இருக்கிற சேரை ஆமோன் புத்திரர் மோவாபியர் சேயின் மலைதேசத்தார் கர்த்தருக்கு உடைத்து போட போகிறார். சொல்லலாமா? உடைத்து போட போகிறோம். உனக்கு முன்னாடி கடந்து வருகிறார். உடன்படி கையே உங்களின் மேலாய் நிறுத்தி மரத்தில் விழவிழுதி என்னை ஜீவனின் பாதையில் நிறுத்தி உடன்படி கை உங்களின் மேலாய் நிறுத்தி மரத்தில் விழவிழுதி என்னை ஜீவனின் பாதையில் நிறுத்தி கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். எத்தனை பேருடைய சரீரத்தை வாது எனக்கு நோய் இருக்காண்டவன் ஒரு பிரச்சனை. ஒருவேளை உங்க அம்மாக்கா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய உடன்பிறப்புகள் யாராவது இருக்கலாம், ஒருவேளை உங்க கணவருக்கா இருக்கலாம், ஒருவேளை ஒரு பிள்ளைக்கா இருக்கலாம். கர்த்தர் மாற்ற வல்லவர். நானே பரிகாரி, நானே நல்ல சமாளியன், நான் காயத்தை ஆற்றக்கூடிய ஒரு ரண வயதியன், நான் காயத்தை கட்டுவேன், நான் காயத்தை ஆற்றுவேன் சொல்லுங்க. நீங்க பலவீனப்பட்ட சரீரத்தோட ஒரு பகுதி எனக்கு வலிக்குது ஆண்டவரே, வயிற்று பகுதி எனக்கு வலிக்குது, ஒருவேளை செஸ்ட் எனக்கு வலிக்குது ஆண்டவரே, ஆண்டவரே என்ன நேரம் எனக்கு டென்ஷனா இருக்குன்னு சொல்றவங்க அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறவா, அவருடைய கரத்துல ஒப்பு வாதைகளை என்னை சொல்ல போலே செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் பார்க்கும்படி துணர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகளை என்னை சொல்ல போல கடவுளே செட்டைகளாலே என்னை மறைத்தீ பாதைகள் எல்லாம் பார்க்கும்படி துணர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவார் அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நான் வேதனையோடு கடந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு வாரத்தை
சுமந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை விடுவிக்க யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை. நான் பல பாரங்களை சுமக்கிறார்களே. இந்த சின்ன வயசுல எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளவு பாரங்கள் சொல்லி கேள்வியோடு நீங்க கடந்து வந்திருக்கிறார். என் ஆண்டவர் சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன். நான் அன்பாக நான் நேசிக்கிறேன் சொல்ல நான் வலது கையை முடித்து நினைச்சு கலங்குற காரியங்களை நான் உனக்கு ஜெயமாய் மாற்றுவேன். எப்ப தெரியுமா? என்னோடு கூட இருக்கும் பொழுது, என்னோடு இடைப்படும் பொழுது, நீ நெருங்கின நேரம், நீ கஷ்டப்படுகிற சூழ்நிலை, நீ அங்காய்க்கிற நேரங்களிலே நீ அங்காய்க்கிற நேரங்கள், நீ பதறுகிற நேரங்களிலே, நீ கண்ணீர் விடுகிற நேரங்களிலே அன்போடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவைகள் இருக்கின்றபோது அற்புதமாக பெருக செய்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்னை அழைத்தீ. தேவைகள் இருக்கின்றபோது அற்புதமாக பெருக செய்தி, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்னை அழைத்தீ. நன்றி நம்மை மறவோம் அவர் கிருபை என்னை சோதிக்காதோரமாய் நன்றி சொல்லமா, நன்றி சொல்லலாமா. நீ பிரச்சனை இருக்கும் பொழுது பிரச்சனை பேசும்போது வாழ்க்கை நன்மை நடக்கும். நீ பயப்படும் போது, நீ பயப்படுகிற காரியங்கள் நேரிடாது. கர்த்தருடைய மாணவர்கள் தலையாக்குவார், நீ கீழாமல் நேரப்படுவார். அநேக சாதிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் ஆண்டுடைய கரத்தில் இறுதியில் நாடு ஆண்டவர் பார்த்து கேட்டார், பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்னை நேசிக்கிறியா? நீ என்னை நேசிக்கும் பொழுது என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னார். பெரிய ஆடு மேய்ப்பாயாக சொன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது மறுபடியும் நீ என் ஆடுகளை மூன்றாவது கேட்கிறார், என் ஆடு குட்டிகளையும் மேய்ப்பார். அவங்க நடத்த வேண்டிய வழி உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. அந்த குட்டிகளை வளர்த்து பெரியவர்களாய் ஆக்கும் வரைக்கும் கர்த்தரோடு கூட இருக்கிறார். நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுங்க. பிரச்சனைகளை குறித்து, போராட்டங்களை குறித்து, உங்க வீட்டை குறித்து, உங்க வீட்டுல இருக்கிற கட்டுகளை கர்த்தருடைய வரவராயிருக்கிறார். உன் தங்கப்பனை உன் தாயும் குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற, நீ வேதனைப்படுற, ஏன் ஆண்டவரே எனக்கு நெருக்கடிகள், ஏன் இந்த யுத்தங்கள், நான் ஏன் இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை கடந்து போனோம்? நான் உண்மையா நேசிக்கும் போது என்னை நேசிக்க ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி நீ அங்கராயிருந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவருடைய நேசிக்கிறவராயிருக்கிறார். உன் பாரங்களை மாற்றுகிறார், உன் பிரச்சனைகளை மாற்றக்கூடியவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? கொஞ்ச நேரம் நீங்க இருதயத்தை ஆழ்ந்து விட்டு கொடுங்க. ஆரோக்கியத்தை விட்டு கொடுங்க. எல்லா காரியங்களை நீங்க மாற்றிக்கீங்க. கொஞ்ச நேரம் மாற்றி ஏசப்பா மட்டும்தான் அவர் உங்க முன்னாடி நிற்கிறாரு. அவர் உங்க முன்னாடி நிற்கிறார். அவர் கேட்கிற, அவருக்கு என்ன வேணும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்காது இல்லையா? உங்களை பார்த்து நீ கேட்கிற ஆண்டவர், உங்களுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்? யாரும் கேட்க முடியாத அந்த கேள்வியை, உனக்கு என்ன வேணும், நான் நிறைவாக்கி தருவேன்னு சொல்றார். அவர் வாக்கு பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் சிறியவரின் குழுவில் இருந்து பெரியவரை குப்பிலிருந்து உயர்த்துகிறார். என் சிலைகள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் நட்ட கிளைகள் நீங்க, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிளைகள் நீங்க. ஓ ஆண்டவர் மகிமைப்பட கொஞ்ச நேரம் நீங்க விட்டு கொடுக்கணும். ஆண்டவருடைய கரத்துல ஒரு அபிஷேகத்தை நான் இந்த இடத்துல பாக்குறேன். ஒரு அபிஷேகம் 4 முனைகள்ல ஒரு அபிஷேகம் விட்டு கொடுக்கிறது. எத்தனை பேர் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க எனக்கு தெரியா? ஒரு சுழல் காற்று இடத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு மேகம் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த மேகத்தை எத்தனை பேர் ரிசீவ் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. ரிசீவ் ஜீசஸ், ஜீசஸ் ரிசீவ். வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக எலியாவின் நாட்களில் இறங்கின ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இறங்குங்க. ஓ ரீமா அங்குரா சதுரியா பேரா கட்டுகள் உடைக்கப்படுகிறது, வியாதிகள் குணமாகிறது. அது போராட்டம், அது பிரச்சனை, மலை போல் நிற்கிற பிரச்சனை ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். ரீமா நாச்சுரா வரமா. ஓ வாரியாக
சீனாய் மலையிலே அக்னி சாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேல் தேவனே, என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. சீனாய் மலையிலே அக்னி சாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேல் தேவனே, என்னை அக்கினியாய் நிரப்பிடுமே. அக்கினியாய் நிரப்பிடுமே. Receive your fire. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. சாமுவேல் நாட்களிலே கையில் தூக்கி அடித்து இறங்கிய fire ஜனங்கள் இறங்கப்பட்டிருக்கிறது. வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆசமாய் ஞாபகம் மற்றொரு ஆவி ஊற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படி அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அன்று நம்பலாம் பெறவா. ஓ நீங்கள் நம்பலாம் பெறவா. நீங்கள் சொல்லுறியா பெறவா. ஓ நீங்கள் பெறவா. ஓ நீங்கள் சமரவா. நீ காற்றையும் காணமாட்டாய், மழையில் பார்க்க மாட்டாய். உலகால் நிரப்பப்படும், உலகால் நிரப்புவே. ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலை கொண்டு தாவீதை அபிஷேகம் செய்யுங்கள். அதே போல ஒரு கையில துப்பிய கொண்டு வந்திருக்கேன். ஆண்டவர் சொல்றார், கையில துப்பிய தன்னுடைய கரங்களில் வைக்க ஆண்டவர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை பெற்றுக் கொள்ள முடியாது? ஒரு அபிஷேகம் உங்களுக்கு தெரியல. அந்த அபிஷேகம் கீழ்காட்சி மூலமாய் கடந்து வருகிறது. ஒரு அபிஷேகம் இறங்குது. இறந்து போன வரங்கள், உன்னுடைய அந்நிய பாஷைகள், நீ பேசின வியாக்கியானங்கள், நீ பேசின எல்லா காரியத்தையும் கத்து திருமணப்படுத்தினார். பலகையினாலே இந்த சபையை கட்டி எழுப்புவதை, பலகையினாலே கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்கும்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இறக்கிக் கொண்டிருக்கிறார். நீ மறந்து நஷ்டதுரியா கதவனா. ஓ பௌரியாந்தரா நீ நஷ்டதுரியா ஷபமக்கரவா ஷபமக்கரவா மணிக்கவரவரோ. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு நன்றி வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அபிஷேகம் என்னால ஊற்றப்பட போகிறது. இந்த அபிஷேகத்தினால நிரப்பப்பட போகிறது. ஓ ரீமா லந்துர ஷதுனியாக்கரவா. இந்த கரங்களை தட்டி இந்த சரீரத்தை விட்டு விடுவாங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah. ஹalleluya. சபையிலே ஒரு கையளவு நீங்கள் தாங்கி ஆகாமம் நடுங்கிடுமே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. ஒரு கையளவு நீங்கள் தாங்கி ஆகாமம் நடுங்கிடுமே. அக்னி மழையாக பொழிந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாக வந்திடுமே. ராஜாக வீசிடுமே. ஜீவநதியாக பாய்ந்திடுமே. 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 ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் மகிமை இறங்கி வந்திருக்கிறார். தேவன் மோதி இடைப்படுகிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார். கர்த்தர் எழுந்திருக்கிறார். தேவன் குறிப்பிடுகிறது, தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு தயவு செய்ய காலமோ நேரமும் வந்தது. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவாராக. இந்த திருச்சபை
இறங்குகிறார். நம்ம அப்படியே ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்ம மத்தியில் இறங்கி வந்ததுக்காக, நம்மோடு பேசினதுக்காக, நம்மை விடுதலை ஆக்கினதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை Praise God, praise God, praise God, praise God, praise God. நன்றி ஆண்டவரே. நன்றி. எங்கள் காலத்தில் இறுதியாக கருத்துள்ள ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.